விடாமுயற்சி படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறதுல சின்ன விஷயம் தான் பேச போறோம். சின்ன விஷயம் அப்படின்னாலும் முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்பதான் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் திட்டி தீர்த்து மறுபடியும் மன்னிப்பு கேட்டெல்லாம் முடிச்சிருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் ஓஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் அஜித் சாரை மாதிரி புகழ்ந்துட்டே இருப்பாங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்களா, அதெல்லாம் இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியால. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அஜித் சாருக்கு ஸ்டார்டிங் காலத்துல இருந்து ஒரு ஃபேன் பாயா இருக்கக்கூடிய யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இடையில வந்த ஃபேன்ஸா என்னமோ அப்படின்னு தெரியல. அந்த படம் வரல அப்படின்னு சொன்னோன்னையும் பயங்கரமா திட்டி தீர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டு மன்னிச்சுக்கோங்க ஏகே, மன்னிச்சுக்கோங்க தலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இது பார்த்தோம் நம்ம. ஸோ அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ அடுத்து விடாமுயற்சி படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்றதை பேசணும்ல. ஸோ அதை பத்தி தான் பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 Star சினிமாஸ். ஃபர்ஸ்ட் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டே இருக்கு. ஏன்னா படம் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்க ஒரு டைம்ல சென்சார் பிரச்சனை காரணமா தான். சென்சார் அப்படின்றது இந்தியாவில மட்டும் இல்ல, டோட்டல் எல்லா கண்ட்ரிலையுமே வாங்கணும். அதுக்கான ஒரு டைமும் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே அதெல்லாம் வாங்கணுமா. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் இருந்தது. அது இல்லாம படம் ரீமேக் சம்பந்தமா அந்த கம்பெனி, அந்த வெளிநாட்டு கம்பெனி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் லைக்காவுக்கும் பெரிய பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த ஒரு ப்ராப்ளமும் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ரீசன்னாலதான் இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணல. இப்ப இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜனவரி 24 ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். மேக்சிமம் ஜனவரி எண்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி மிஸ் ஆகுது அப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மேல தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. மேக்சிமம் எல்லா ஊருக்கும் முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால மட்டும்தான் பொங்கல் ரிலீஸுக்கு வர முடியல. ஏன் நம்ம மற்ற படங்களையும் கெடுக்கணும்னு சொல்லிதான் யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க கடைசி வரைக்கும் சொல்லாம கடைசி நேரத்துல மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் சொல்லி தான் அது வேற மாதிரி மாறி இருக்கும். பட் இருந்தாலும் முன்னாடியே யோசித்து சொன்னது ஒரு கரெக்டான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை இவங்க நியூ இயருக்கு முதல் நைட்டு சொல்லாம ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா, இல்ல ஒரு 2-3 நாட்கள் கழிச்சு சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. மற்ற படங்கள்லாம் வரணும் இல்லையா, மற்ற படங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கணும், திடீர்னு முடிவு எடுத்திருப்பாங்க. சொன்னாங்க இந்த படத்துல ரிலீஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி எண்டா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கணும். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா தலை பொங்கல் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா. சோ படம் தான் உங்களுக்கு வரல, ஆனா நீங்க தலை பொங்கலை கொண்டாடுங்க அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. சோ மேக்சிமம் 99% இந்த படத்தோட ட்ரெய்லர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றது நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். அதுக்கு மேல தவறுகள் நடந்தா அது அஜித் சாரோட படம், அவர் கையிலேயே இல்ல. அந்த மாதிரிதான் நிறைய படங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 13 அப்படி இல்லைன்னா 14ஆம் தேதி கண்டிப்பா ட்ரெய்லரை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனா ட்ரெய்லருக்கு சென்சார் முடிஞ்சது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் கட் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 2:35 2:40 அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ட்ரெய்லர் ரெடி தான். சரி, டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பா ஒரு ட்ரெய்லருக்காவது ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க தலை ஃபேன்ஸ் எல்லாருமே. ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா படத்துக்கான ப்ரொமோஸ் இருக்கும் இல்லையா, அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 ப்ரொமோஸ் ரெடி பண்ணிருக்காங்க. அதற்கான சென்சாரும் முடிச்சிருக்காங்க. எல்லாம் சேர்த்து அது ஒரு 4 to 5 நிமிஷத்துக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கான சென்சார் இருக்கு இல்லையா, அதுக்குதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. இந்தியாவை விட்டுருங்க, இந்தியாவில இல்ல. ஸோ வெளியில வாங்குற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. டைம் தாண்டிட்டாங்க. ஸோ அங்க கொஞ்சம் லீவ் டைம்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் இப்ப கடந்து இப்ப சென்சார் வேலையும் மேக்சிமம் எல்லாருக்கும் நெருக்கி முடிச்சுட்டாங்க. சென்சார் யூஏ கொடுப்பாங்க. அது படம் அவங்க சென்சார் டைரக்டா சொல்லணும்ன்றது கிடையாது. ஏன்னா இந்த படம் ஒரு த்ரில்லர் படம், ஆக்ஷன் காட்சிகள் பயங்கரமா இருக்கும். அஜித் சார் படமும் கூட விசுவாசம் மாதிரி ஒரு படம் இருந்தா யூ சான்றிதழ் கொடுக்கலாம். மற்றபடி ஆக்ஷன் படம் அப்படின்றதுனாலே நிறைய வன்முறைகள் இருக்கு அப்படின்றதுனால யூஏ தான் கொடுப்பாங்க. இந்த படத்துக்கும் யூஏ சான்றிதழ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா என்ன ரன் டைம் அப்படின்றது இன்னும் நமக்கு சரியா தெரியல. மேக்சிமம் ஒரு 2.5 மணி நேரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன கொஞ்சம் பின்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு 2.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்க த்ரில்லர் படம். ஸோ என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அபிஷியலா கூடிய சீக்கிரம் அது கண்டிப்பா முன்னாடியே சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 அப்டேட் இருந்தாங்க. இப்போ 3மே ட்ரெய்லர், படத்துக்கான சென்சார், ட்ரெய்லருக்கான சென்சார், ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை இப்போதைக்கு விடாமுயற்சியில பிளான் பண்ணிட்டாங்க.
கூடிய சீக்கிரம் நடக்க போது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய டவுட் இருக்கும். குட் பேட் அக்லி படம் வந்து இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனா அந்த படத்தை வந்து மேலேயோ ஏப்ரல் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல, இப்ப என்ன பிளான்ல இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா வந்து அந்த படம் ஏப்ரல் மாசம் சம்மருக்கு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மிஸ் ஆனா கண்டிப்பா அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த படத்தோட ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சது. அஜித் சார் 2 படத்துக்கான ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துட்டு தன்னோட பொண்ணோட பிறந்த நாளையும் கொண்டாடிட்டு அடுத்த கட்ட வேலைக்கு நகர போறாரு. ஸோ பேக் டு பேக் வந்து பக்கத்திலேயே ஒரு 3 மாசம் அவ்வளவுதான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த கேப்லயே வந்து அஜித் சாரோட 2 படங்கள் வேறு வேறு களத்துல வந்து பார்க்க போறோம். ஒரு மாசான என்டர்டெய்னர், இன்னொன்னு கிளாஷான என்டர்டெய்னர் வந்து பார்க்க போறோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. மிஸ் ஆனாலும் தரமான படங்கள் வருது, எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். நீங்க எந்த படத்துக்கு ஆவலோடு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.